everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில எக்ஸர்சைஸ் 6.1 ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை நம்ம ரீகால் பண்ண போறோம். ட்ரிக்னாமெட்ரியில ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிகாஸ் 9th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க படிச்சிருக்கீங்க. Let 0 degree less than theta less than 90 degree. என்ன சொல்றாங்கன்னா அந்த தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி அண்ட் 90 டிகிரிக்கு இன் பிட்வீன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let us take right triangle OMP. ஒரு ரைட் ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்க. அது OMP ன்ட்டு மார்க் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாவே அது 90 டிகிரில தான் இருக்கும். ஓகேங்களா? தீட்டாவோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 0 டிகிரி அண்ட் 90 டிகிரிக்கு இன் பிட்வீன்ல இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த தீட்டாக்கு பேஸ்ல இருக்கிறது adjacent side of angle theta. ஓகேங்களா? இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது opposite side of angle theta. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா? இந்த லைன் இது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கும். இத ஹைபோடென்யூஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ்ல இருக்கிறது adjacent side, இந்த 90 டிகிரில இருக்கிறது ஆப்போசிட் சைடு, ரிமைனிங் ஹைபோடென்யூஸ். ஓகேங்களா? sin theta equal to opposite side by hypotenuse. ஓகேங்களா? sin thetaன்னா இந்த ரெண்டு சைடை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபோடென்யூஸ். ஆப்போசிட் சைடுல என்ன லைன் இருக்கு? MP லைன் இருக்கு. சோ MP டிவைடட் பை ஹைபோடென்யூஸ் OP. ஓகேங்களா? நெக்ஸ்ட் cos theta equal to adjacent side divided by hypotenuse. சோ இந்த ரெண்டு சைடு எடுத்துக்கணும். ஓகேங்களா? adjacent side என்ன லைன் இருக்கு? OM லைன் இருக்கு. divided by hypotenuse OP. ஓகேங்களா? நெக்ஸ்ட் from the above two ratios we can obtain other four trigonometric ratios as follows. Tan theta equal to sin theta divided by cos theta. Cot theta equal to cos theta divided by sin theta. Cosecant theta equal to 1 by sin theta. Secant theta equal to 1 by cos theta. ஓகேங்களா? இந்த trigonometric ratios எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்லி தரேன். trigonometric ratioவா? சோ அத நான் TR ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். trigonometric ratiosல sin thetaவும் cosecant thetaவும் friends. ஓகேங்களா? sin and cosecant theta friends. next cos thetaவும் secant thetaவும் friends. next tan thetaவும் cot thetaவும் friends. ஓகேங்களா? trigonometric ratiosல மட்டும். ஓகேங்களா? sin உம் cosec உம் friends, cos உம் sec உம் friends, tan உம் cot உம் friends. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் யார் யார் friends ன்னு சொன்னேன்? sin thetaவும் cosecant thetaவும் தான friends ன்னு சொன்னேன். இங்க பாருங்களேன், cosecant theta equal to 1 by sin theta. cosecant theta வேணும்னா நம்ம sin thetaவை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு sin theta வேணும்னா cosecant thetaவை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். சோ இவங்க ரெண்டு பேரும் friends. சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யாரெல்லாம் friends ன்னு சொன்னேன்? cos உம் sec உம் friends ன்னு சொன்னேனா secant theta equal to 1 by cos theta. secant theta வேணும்னா நம்ம cos thetaவை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு cos theta வேணும்னா secant thetaவை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? cos உம் sec உம் friends. நெக்ஸ்ட் யார் friends ன்னு சொன்னேன்? tan உம் cot உம் friends ன்னு சொன்னேனா அந்த ஃபார்முலா இங்க கொடுக்கல, நான் சொல்றேன். tan theta equal to 1 by cot theta. tan theta வேணும்னா நம்ம cot thetaவை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு cot theta வேணும்னா tan thetaவை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? tan உம் cot உம் friends ன்னு தெரிஞ்சிச்சா? tan க்கும் cot க்கும் இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். tan theta equal to sin theta divided by cos theta. ஓகேங்களா? sin thetaவையும் cos thetaவையும் டிவைட் பண்ணுவோம் tan theta னா.
cot theta equal to cos theta divided by sin theta. cos divided by sin ன்னு வரும் ஓகேங்களா. இத நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா cot வந்துச்சுன்னா மேல வந்து cos வரும். சோ வந்து இங்க c னா இங்கேயும் c வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. tan னா sin by cos. அது வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ trigonometric ratios பொறுத்தவரை சைனும் கொசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், காசும் சீக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டானும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. trigonometric ratiosல மட்டும். நெக்ஸ்ட் டேபிள் ஆஃப் trigonometric ratios for 0 degree, 30 degree, 45 degree, 60 degree and 90 degree. trigonometric ratios ஓட டேபிள் ஓகேங்களா. trigonometric ratios என்னென்ன இருக்கு? sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta ஓகேங்களா. theta ஓட values என்னென்ன? 0 degree, 30 degree, 45 degree, 60 degree and 90 degree. so இந்த trigonometric டேபிளை எப்படி ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் வந்து sin theta ஓட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் ஓகேங்களா. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த ஃபிங்கரை வந்து 0 டிகிரியா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த ஃபிங்கரை 30 டிகிரியா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இந்த ஃபிங்கர் வந்து 45 டிகிரி, இந்த ஃபிங்கர் வந்து 60 டிகிரி, இந்த ஃபிங்கர் வந்து 90 டிகிரி ஓகேங்களா. sin theta equal to root of fingers below divided by 2 ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபார்முலா ஓகேங்களா. sin theta equal to root of fingers below divided by 2 ஓகேங்களா. இந்த ரூட் வந்து இந்த fingers belowக்கு மட்டும் தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம sin 0 டிகிரிக்கு பார்க்கலாம் ஓகேங்களா. sin 0 டிகிரி equal to root of fingers below ஓகேங்களா. sin 0 டிகிரிக்கு கீழே எவ்வளவு fingers இருக்கு? எதுவுமே இல்ல. அப்போ வந்து இங்க நம்ம 0 போடுவோம் ஓகேங்களா. root 0 divided by 2 னு வரும். sin 0 degree equal to root 0 divided by 2 ஓகேங்களா. 0க்கு ரூட் எடுத்தாலும் 0 தான். சோ 0 by 2 னு வரும். நியூமரேட்டர்ல 0 வந்துச்சுன்னா ஓவரால் ஆன்சரே வந்து 0 தான் ஓகேங்களா. அப்போ sin 0 டிகிரியோட வேல்யூ என்னது? 0. செக் பண்ணிடலாமா? sin 0 டிகிரியோட வேல்யூ என்னது? 0. நெக்ஸ்ட் sin 30 டிகிரி வந்து ஃபைண்ட் பண்ணலாம். sin 30 டிகிரி ஓகேங்களா. sin 30 டிகிரி equal to root of fingers below. 30 டிகிரிக்கு கீழே எவ்வளவு fingers இருக்கு? ஒரு ஃபிங்கர் இருக்கு இல்லையா. சோ அப்போ ரூட் குள்ள நம்ம 1 போட போறோம் divided by 2 ஓகேங்களா. sin 30 டிகிரி equal to root 1 divided by 2 ஓகேங்களா. 1க்கு ரூட் எடுத்தோம்னா 1 தான் வரும். சோ sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1 by 2. கரெக்டா செக் பண்ணிடலாமா? sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1 by 2 கரெக்ட். நெக்ஸ்ட் sin 45 டிகிரி வந்து ஃபைண்ட் பண்ணலாம். sin 45 டிகிரி ஓகேங்களா equal to root of fingers below. 45 டிகிரிக்கு கீழே எவ்வளவு fingers இருக்கு? 1 2 இருக்கு. சோ ரூட் குள்ள நம்ம 2 போட போறோம் divided by 2. sin 45 டிகிரி equal to root 2 divided by 2 ஓகேங்களா. root 2 அப்படியே போட்டுக்கோங்க. 2 வந்து நம்ம root 2 into root 2 னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். root 2 into root 2 வந்து 2 தான். சோ அதனால நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த root 2க்கு இந்த root 2 கேன்சல் ஓகேங்களா. அப்போ நியூமரேட்டர்ல ரிமைனிங் என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. சோ 1 டினாமினேட்டர்ல வந்து root 2 இருக்கு. சோ root 2 போடுறோம். அப்போ sin 45 டிகிரியோட வேல்யூ என்னது? 1 by root 2. sin 45 டிகிரியோட வேல்யூ என்னது? 1 by root 2 கரெக்ட். நெக்ஸ்ட் sin 60 டிகிரி ஃபைண்ட் பண்ண போறோம். sin 60 டிகிரி ஓகேங்களா. sin 60 டிகிரி equal to root of fingers below. 60 டிகிரிக்கு கீழே எவ்வளவு fingers இருக்கு? 1 2 3 இருக்கு. சோ ரூட் குள்ள நம்ம 3 போட போறோம் divided by 2. sin 60 டிகிரி equal to root 3 divided by 2. இதை வந்து நம்மளால கேன்சல்லாம் பண்ண முடியாது அவ்வளோதான். ஸோ sin 60 டிகிரியோட வேல்யூவே வந்து root 3 by 2 தான். கரெக்டாக செக் பண்ணிடலாமா? sin 60 டிகிரியோட வேல்யூ வந்து root 3 by 2 கரெக்ட். நெக்ஸ்ட் sin 90 டிகிரியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம். sin 90 டிகிரி ஓகேங்களா equal to root of
fingers below 90 டிகிரிக்கு கீழே எவ்வளவு fingers இருக்கு 1 2 3 and 4 இருக்கு அப்ப ரூட் குள்ள நம்ம 4 போட போறோம் divided by 2 ஓகேங்களா sin 90 degree equal to root 4 divided by 2 ஓகேங்களா 4 நம்ம வந்து 2 ஸ்கொயர் னு எழுதலாமா சோ ரூட் குள்ள 2 ஸ்கொயர் போடுறோம் divided by 2 ஓகேங்களா இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் 2 by 2 னு இருக்கும் 2 க்கு 2 கேன்சல் பண்ணலாமா அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும் 1 ன்னு கிடைக்கும் அப்போ sin 90 டிகிரியோட வேல்யூ என்னது 1 கரெக்ட்டா செக் பண்ணிடலாமா sin 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1 எல்லாமே கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் cos θ க்கு வந்து எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பாப்போம் அதே மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்ட தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரின்னு எடுத்துக்கோங்க cos θ equal to root of fingers above divided by 2 ஓகேங்களா ஃபார்முலா ஒரே ஒரு சேஞ்ச் தான் என்னன்னா sin θ ல வந்து fingers below னு இருக்கும் cos θ ல வந்து fingers above ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து cos 0 டிகிரிக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் cos 0 degree equal to root of fingers above 0 டிகிரிக்கு மேல எவ்வளவு fingers இருக்கு 1 2 3 4 சோ வந்து ரூட் குள்ள 4 போட போறோம் divided by 2 ஓகேங்களா cos 0 degree equal to root 4 divided by 2 ஓகேங்களா இப்பதான் வந்து sin 90 டிகிரியை நம்ம பார்த்தோம் root 4 divided by 2 நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 ன்னு கிடைக்கும் சோ cos 0 டிகிரியோட வேல்யூ வந்து 1 கரெக்ட்டானு செக் பண்ணிடலாமா cos 0 டிகிரியோட வேல்யூ வந்து 1 கரெக்ட் நெக்ஸ்ட் 30 டிகிரிக்கு ஃபைண்ட் பண்ணலாம் cos 30 டிகிரி cos 30 டிகிரி equal to root of fingers above 30 டிகிரிக்கு மேல எவ்வளவு fingers இருக்கு 1 2 3 இருக்கு சோ ரூட் குள்ள 3 போட போறோம் divided by 2 cos 30 degree equal to root 3 divided by 2 cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து root 3 by 2 கரெக்ட்டா இருக்கா நெக்ஸ்ட் வந்து cos 45 டிகிரி வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் cos 45 degree equal to root of fingers above 45 டிகிரிக்கு மேல எவ்வளவு fingers இருக்கு பாருங்க 2 fingers இருக்கு சோ ரூட் குள்ள நம்ம 2 போட போறோம் divided by 2 ஓகேங்களா cos 45 degree equal to root 2 divided by 2 சோ கேன்சல் பண்ணனா நமக்கு வந்து 1 by root 2 னு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா because நம்ம வந்து 2 வந்து root 2 into root 2 னு ஸ்ப்ளிட் பண்ண போறோம் root 2 க்கு root 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நியூமரேட்டர்ல வந்து எதுவுமே இருக்காது சோ 1 டினாமினேட்டர்ல வந்து ஒரே ஒரு root 2 தான் இருக்கும் சோ 1 by root 2 sin 45 டிகிரில வந்து நம்ம இப்படி தான் கேன்சல் பண்ணிருப்போம் வேணும்னா அத கொஞ்சம் ரிஃபர் பண்ணிக்கோங்க cos 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 by root 2 கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து 60 டிகிரிக்கு ஃபைண்ட் பண்ணலாம் cos 60 degree equal to root of fingers above 60 டிகிரிக்கு மேல எவ்வளவு fingers இருக்கு ஒரே ஒரு finger தான் இருக்கு சோ வந்து ரூட் குள்ள 1 போடுறோம் divided by 2 so cos 60 degree equal to root 1 divided by 2 ஓகேங்களா 1 க்கு ரூட் எடுத்தோம்னா 1 தான் வரும் divided by 2 so cos 60 டிகிரியோட வேல்யூ என்னது 1 by 2 கரெக்ட்டா நெக்ஸ்ட் cos 90 டிகிரிக்கு ஃபைண்ட் பண்ண போறோம் cos 90 degree equal to root of fingers above 90 டிகிரிக்கு மேல எவ்வளவு fingers இருக்கு fingers இல்ல சோ ரூட் குள்ள நம்ம 0 போட போறோம் divided by 2 cos 90 degree equal to root 0 divided by 2 0 க்கு ரூட் எடுத்தோம்னா 0 தான் 0 by 2 வந்து 0 தான் ஓகேங்களா நியூமரேட்டர் 0 வந்தாலே வந்து ஓவரால் ஆன்சர் வந்து 0 தான் சோ cos 90 டிகிரியோட வேல்யூ என்னது 0 கரெக்ட்டா கரெக்ட் இதுக்கு மேல வந்து நம்ம trigonometric ratios வச்சு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா tan θ equal to sin θ by cos θ வா சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க tan 0 டிகிரிக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் அப்போ tan 0 degree equal to sin 0 degree divided by cos 0 degree தான வரும் சோ இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ண போறோம் 0 by 1 வந்து 0 தான் சோ வந்து tan 0 டிகிரியோட வேல்யூ வந்து 0 நெக்ஸ்ட் tan 30 degree ஃபைண்ட் பண்ண போறோம் tan 30 degree equal to sin 30 degree divided by cos 30 degreeயா
சோ 1/2 divided by √3/2 வரும். டிவைட்க்கு கீழே டிவைட் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு மல்டிபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இப்படி வந்துருமா, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க என்ன இருக்கும், நியூமரேட்டர்ல 1 இருக்கும், டினாமினேட்டர்ல வந்து √3 இருக்கும். சோ tan 30 டிகிரியோட ஆன்சர் வந்து 1/√3. ஓகேவா? நெக்ஸ்ட் tan 45 டிகிரி ஈக்குவல் டு sin 45 டிகிரி divided by cos 45 டிகிரி. 1/√2 divided by 1/√2 இருக்கு. சோ நம்ம இத ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு மல்டிபிளா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பண்ணோம்னா இந்த √2க்கு இந்த √2 கேன்சல் ஆயிடும். சோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 1s are 1 தான் வரும், டிவைட்லயும் வந்து 1 தான் வரும். 1/1 வந்து 1 தான். சோ tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? நெக்ஸ்ட் tan 60 டிகிரி ஈக்குவல் டு sin 60 டிகிரி பை cos 60 டிகிரியா? சோ வந்து இங்க பாருங்க, டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கு, நீங்க வந்து டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க √2 இருந்துச்சு, அது கேன்சல் தான ஆச்சு, நீங்க வந்து டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். 2 and 2 கேன்சல் பண்ணா ரிமைனிங் என்ன இருக்கும், √3 மட்டும் தான் இருக்கும். √3/1 ன்னு வரும். சோ √3 ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா நமக்கு வந்து 2/1 ன்னு வரும். மல்டிபிளா சேஞ்ச் பண்ணிப்போமா, 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா √3 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் tan 90 டிகிரி ஃபைண்ட் பண்ண போறோம். tan 90 டிகிரி ஈக்குவல் டு sin 90 டிகிரி டிவைடட் பை cos 90 டிகிரி. இத நல்லா கவனிச்சுக்கோங்க. 0/1 நம்ம என்ன சொல்வோம், 0ன்னு சொல்வோம்ல, அதே மாதிரி 1/0 நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்வோம். ஓகேங்களா? அது வந்து அன்டிஃபைன்ட் ஆன ஒண்ணு. ஓகேங்களா? டினாமினேட்டர்ல 0 வந்தாலே அது வந்து இன்ஃபினிட்டி தான், அன்டிஃபைன்ட். ஓகேங்களா? சோ நீங்க வந்து இன்ஃபினிட்டினா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா அன்டிஃபைன்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து அன்டிஃபைன்ட்னு போட்டுருப்பாங்க. ஓகேங்களா? டினாமினேட்டர்ல 0 வந்துச்சுன்னா அன்டிஃபைன்ட் ஆர் இன்ஃபினிட்டி. இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா அன்டிஃபைன்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ tan தீட்டாஸ் வந்து ஃபுல்லா நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்ட்டா வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து cosecant தீட்டா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். cosecant தீட்டா வந்து யாரோட ஃப்ரெண்ட், sin தீட்டாவோட ஃப்ரெண்ட் தானே. சோ cosecant தீட்டா ஈக்குவல் டு 1/sin தீட்டா. ஓகேங்களா? சோ cosecant 0 டிகிரி ஈக்குவல் டு 1/sin 0 டிகிரி. சோ 1/sin 0 டிகிரியோட வேல்யூ என்னது, 0. இப்பதான் நான் சொன்னேன் டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா அது அன்டிஃபைன்ட். சோ அன்டிஃபைன்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் cosecant 30 டிகிரி ஈக்குவல் டு 1/sin 30 டிகிரி. சோ sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. சோ 1 டிவைடட் பை 1/2 ஈக்குவல் டு 1 into 2/1. ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிபிள் பண்றோம். 1 2s are 2. சோ cosecant 30 டிகிரியோட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் cosecant 45 டிகிரி ஈக்குவல் டு 1/sin 45 டிகிரியா? sin 45 டிகிரியோட வேல்யூ என்னது, 1/√2. சோ 1 டிவைடட் பை 1/√2. சோ அத நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1 into √2 டிவைடட் பை 1 ன்னு வரும். சோ மல்டிபிள் பண்ணுங்க, √2 into 1 வந்து √2 தான். சோ cosecant 45 டிகிரியோட வேல்யூ வந்து √2. நெக்ஸ்ட் cosecant 60 டிகிரி. cosecant 60 டிகிரி ஈக்குவல் டு 1/sin 60 டிகிரியா? sin 60 டிகிரியோட வேல்யூ என்னது, √3/2. சோ ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1 into 2 டிவைடட் பை √3 ன்னு வரும். மல்டிபிள் பண்ணோம்னா 2/√3. சோ cosecant 60 டிகிரியோட வேல்யூ வந்து 2/√3. நெக்ஸ்ட் வந்து cosecant 90 டிகிரி ஃபைண்ட் பண்ண போறோம். cosecant 90 டிகிரி ஈக்குவல் டு 1/sin 90 டிகிரியா? சோ sin 90 டிகிரியோட வேல்யூ என்னது, 1. 1/1 வந்து 1 தான். சோ cosecant 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து trigonometric ratios யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து tan, cosec, sec and cot வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். சைனும் காசும் வந்து நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ cosecant தீட்டால வந்து எல்லாமே ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் secant தீட்டா வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். secant தீட்டாவோட ஃப்ரெண்ட் யாரு, காசா. சோ secant தீட்டா ஈக்குவல் டு 1/cos தீட்டாவா? secant 0 டிகிரி ஈக்குவல் டு 1/cos 0 டிகிரி. cos 0 டிகிரியோட வேல்யூ என்னது, 1. சோ 1/1 வந்து நமக்கு 1 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் secant 30 டிகிரி ஈக்குவல் டு 1/cos 30 டிகிரி. cos 30 டிகிரியோட வேல்யூ என்னது, √3/2. சோ 1/√3/2 வருமா?
சோ ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1 into 2 divided by root 3 ன்னு வரும். சோ மல்டிபிள் பண்ணோம்னா 2 divided by root 3 ன்னு வரும். சோ secant 30 degree equal to 2 divided by root 3. Next secant 45 degree. Secant 45 degree equal to 1 divided by cos 45 degree. Cos 45 degree ஓட வேல்யூ வந்து 1 by root 2. So reciprocal பண்ணோம்னா root 2 divided by 1 ன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம மல்டிபிள் சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 1 into root 2 வந்து root 2. So secant 45 degree ஓட வேல்யூ வந்து root 2. நெக்ஸ்ட் secant 60 degree. Secant 60 degree equal to 1 by cos 60 degree. Cos 60 degree ஓட வேல்யூ வந்து 1 by 2. So as usual வந்து மல்டிபிள் சிம்பிள் சேஞ்ச் பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்றோம். ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1 into 2 by 1 ன்னு வரும். மல்டிபிள் பண்ணோம்னா 2. Therefore secant 60 degree ஓட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் secant 90 degree ஃபைண்ட் பண்ண போறோம். secant 90 degree equal to 1 by cos 90 degree. ஓகேங்களா? cos 90 degree ஓட வேல்யூ வந்து 0. சோ நமக்கு வந்து 1 by 0 ன்னு கிடைக்கும். 1 by 0 னா நான் வந்து என்ன சொன்னேன், இன்ஃபினிட்டி ன்னு சொன்னா இன்ஃபினிட்டி ஆர் அன்டிஃபைன்ட் ன்னு சொன்னேன். சோ அன்டிஃபைன்ட் ன்னு போட்டுருக்காங்க. ஓகேங்களா? trigonometric ratios நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? sec ஓட ஃப்ரெண்ட் யாரு? cos. சோ அதனால cos வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு வரோம். அவ்வளவே தான். நீங்க ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணனும்னு இல்ல. இப்ப secant θ வந்து cos θ ஓட ரெசிப்ரோக்கலா. சோ 1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1 தான் வரும். √3/2 ரெசிப்ரோக்கல் பண்ணனா 2 divided by √3 ன்னு வரும். நெக்ஸ்ட் 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணனா √2 ன்னு வரும். 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணனா 2 ன்னு வரும். இங்க வந்து நமக்கு வந்து 0/2 தான் கிடைச்சது. நம்ம அத வந்து 0 ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம் இல்லையா? சோ 0/2 நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2/0 ன்னு கிடைக்கும். நான் என்ன சொன்னேன், டினாமினேட்டர்ல 0 வந்தாலே வந்து அது இன்ஃபினிட்டி ஆர் அன்டிஃபைன்ட் ன்னு சொன்னேன். சோ அதனால தான் நம்ம வந்து இங்க அன்டிஃபைன்ட் போட்டுருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் cosecant θவிலயும் 0/2 வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 2/0 அது வந்து அன்டிஃபைன்ட். நெக்ஸ்ட் 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணா 2, 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணா √2, √3/2 ரெசிப்ரோக்கல் பண்ணா 2 divided by √3. நெக்ஸ்ட் 1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1. ஓகேங்களா? நீங்க ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். இல்லனா வந்து இத வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம் டைரக்டாவே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் cos θ ஓட வேல்யூஸ ஃபைண்ட் பண்ண போறோம். இத வந்து நான் வந்து டைரக்டாவே வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணியே சொல்லிடுறேன். cot θ ஓட ஃப்ரெண்ட் யாரு? tan θவா? சோ வந்து cot θ = 1/tan θ. அதாவது tan θ ஓட வேல்யூஸ நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணா நமக்கு cot θ கிடைக்கும். ஓகேங்களா? tan 0 degree equal to 0 ன்னு இருக்கு. 0/1 தான் நம்ம வந்து 0 ன்னு கன்சிடர் பண்ணோம். சோ அத நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணா 1/0 ன்னு கிடைக்கும். சோ 1/0 ஓட வேல்யூ வந்து அன்டிஃபைன்ட். நெக்ஸ்ட் வந்து cot 30 degree. சோ tan 30 degree நான் ரெசிப்ரோக்கல் பண்ண போறேன். 1/√3 ரெசிப்ரோக்கல் பண்ணா √3. நெக்ஸ்ட் cot 45 degree. சோ tan 45 degree நான் ரெசிப்ரோக்கல் பண்ண போறேன். 1 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1 தான். நெக்ஸ்ட் cot 60 degree. tan 60 degree நான் ரெசிப்ரோக்கல் பண்ண போறேன். √3 ரெசிப்ரோக்கல் பண்ணனா 1/√3 ன்னு கிடைக்கும். பிகாஸ் வந்து டினாமினேட்டர்ல ஒண்ணுமே இல்லனா 1 இருக்கறதா மீனிங். சோ √3 divided by 1 நான் ரெசிப்ரோக்கல் பண்ணனா 1/√3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் cot 90 degree equal to 1/tan 90 degree. ஓகேங்களா? tan 90 degree நான் ரெசிப்ரோக்கல் பண்ண போறேன். இங்க நான் ஏன் அன்டிஃபைன்ட் ன்னு போட்டேன்? 1/0 ன்னு இருந்ததனால அன்டிஃபைன்ட் ன்னு போட்டேன். சோ 1/0 நான் ரெசிப்ரோக்கல் பண்ணனா 0/1 ன்னு வரும். சோ cot 90 degree ஓட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? சோ மெமரி பண்ணாம இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் trigonometric ratios of complementary angle. sin 90 degree minus theta equal to cos theta. cos 90 degree minus theta equal to sin theta. tan 90 degree minus theta equal to cot theta. cosecant 90 degree minus theta equal to secant theta. secant 90 degree minus theta equal to cosecant theta. cot 90 degree minus theta equal to tan theta. இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். ஆல்ரெடி நான் வந்து trigonometric ratiosல வந்து யார் யார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ன்னு சொன்னேன் இல்லையா? இதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறோம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்காக. இங்க யார் யாரெல்லாம் அது சேஞ்ச் ஆவாங்கன்னா சைனும் காஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீக்கும் கொசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் tan cot வந்து அப்படியே தான் இருப்பாங்க. ஓகேங்க? யார் யார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க? sin
சைனும் காசும் ஃப்ரெண்ட்ஸ், கொசிக்கும் சீக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டானும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ல யார் யார் ஃப்ரெண்ட்ஸ்? சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கன் தீட்டாவும் கொசிக்கன் தீட்டாவும் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டான் தீட்டாவும் காட் தீட்டாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு மட்டும். யார் யார் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன்? சைனும் காசும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன்னா சைன் வந்துச்சுன்னா காஸ் வரும், காஸ் வந்துச்சுன்னா சைன் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டானும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ், டான் வந்துச்சுன்னா காட் வரும், காட் வந்துச்சுன்னா டான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சீக்கும் கொசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சோ சீக் வந்துச்சுன்னா கொசிக் வரும், கொசிக் வந்துச்சுன்னா சீக் வரும். ஓகேங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நோட் பார்க்கலாம். sin theta whole square equal to sin square theta. இந்த மாதிரி whole square கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த ஸ்கொயரை வந்து சைனுக்கு பவர்ல தான் போடணும். sin square thetaன்னு தான் போடணும். ஓகேங்களா? தீட்டாக்கு மேல போடக்கூடாது ஸ்கொயரை. சைனு காசு டான் காட்டு சீக்கு கொசிக்கு இதுக்கு பவர்ல தான் வந்து நம்ம 2 போடணும், தீட்டாக்கு மேல போடக்கூடாது. ஓகேங்களா? சோ sin theta whole square equal to sin square theta, cos theta whole square equal to cos square theta, tan theta whole square equal to tan square theta, cosecant theta whole square equal to cosecant square theta, secant theta whole square equal to secant square theta. Next cot theta whole square equal to cot square theta. ஓகேங்களா? Next trigonometric identities. For all real values of theta, we have the following 3 identities. First one வந்து sin square theta plus cos square theta equal to 1. Second one வந்து 1 plus tan square theta equal to secant square theta. Third one வந்து 1 plus cot square theta equal to cosecant square theta. These identities are termed as 3 fundamental identities of trigonometry. இந்த 3 identities என்ன சொல்வாங்கன்னா 3 fundamental identities of trigonometry ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த trigonometric identitiesல யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னா சைனும் காசும் வந்து அப்படியே தான் இருப்பாங்க, டானும் சீக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, நெக்ஸ்ட் கொசிக்கும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? trigonometric identitiesல யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னா சைனும் காசும் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சீக்கன் தீட்டாவும் tan தீட்டாவும் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொசிகன் தீட்டாவும் காட் தீட்டாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க சைனும் காசும் ஒண்ணா வருது, நெக்ஸ்ட் இங்க டானும் சீக்கும் வருது, நெக்ஸ்ட் இங்க காட்டும் கொசிக்கும் வருது. ஓகேங்களா? சோ வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. These identities can also be rewrite as follows. இந்த 3 identities வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து ஆல்டர் பண்ணலாம்னு பார்க்கலாம். First sin square theta plus cos square theta equal to 1. எனக்கு வந்து sin square theta ஓட வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணலாம்னா cos square theta வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தோம்னா minus cos square theta ஆயிடுமா? so sin square theta equal to 1 minus cos square theta. இல்ல எனக்கு வந்து cos square theta ஓட வேல்யூ வேணும்னா sin square theta நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தோம்னா minus sin square theta ஆயிடுமா? so cos square theta equal to 1 minus sin square theta. Second one 1 plus tan square theta equal to secant square theta. ஓகேங்களா? எனக்கு வந்து tan square theta ஓட வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணலனா இந்த +1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுனா அது -1 ஆ மாறிடும். சோ tan square theta equal to secant square theta -1. இல்ல எனக்கு வந்து 1 ஓட வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணலாம்னா tan square theta வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தா -tan square theta ன்னு வந்துருமா? சோ secant square theta minus tan square theta equal to 1. Third one 1 plus cot square theta equal to cosecant square theta வா? எனக்கு cot square theta ஓட வேல்யூ வேணும்னா நான் வந்து 1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டோம்னா cot square theta equal to cosecant square theta -1 கிடைச்சிடும். இல்ல எனக்கு 1 ஓட வேல்யூ வேணும்னா நான் cot square theta வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தேன்னா minus cot square theta ன்னு வந்துருமா? so cosecant square theta minus cot square theta equal to 1. ஓகேங்களா? நீங்க இந்த 3 ஐடென்டிட்டிஸ மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோட் பார்க்கலாம். though the above identities are true for any angle theta. தீட்டாவோட வேல்யூ வந்து என்னவா இருந்தாலுமே இந்த 3 ஐடென்டிட்டிஸ் வந்து ட்ரூவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. we will consider the 6 trigonometric ratios only for
0 டிகிரி லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் 90 டிகிரி. நம்ம பார்த்தோம்ல 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், அது வந்து 0 டிகிரி லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் 90 டிகிரிக்கு மட்டும் தான் வந்து ட்ரூன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.